அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தியானத்தில் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்ற புகழ்ச்சியை தியானித்த நாம் இன்று அதன் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறோம். என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார்? லூக்கா 1:43 என்ற எலிசபெத் அம்மாளின் வியப்பு நிறைந்த வார்த்தைகளை இன்று தியான பொருளாக எடுத்து நாம் தியானிப்போம். எலிசபெத் மரியாளை வெறும் உறவினர் என்று அழைக்காமல் அவருடைய தாய் என்று அழைக்கிறார். இது மிகப்பெரிய மறைபொருள். கடவுளின் தாய் கிபி 431 எபேசு பொது சங்கத்தில் அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்று திருச்சபை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்து முழுமையான மனிதர் மற்றும் முழுமையான கடவுள். எனவே அவரை பெற்றெடுத்த மரியாள் கடவுளின் தாயாக மாறுகிறார். எலிசபெத் ஒரு வயதானவர், மரியாள் இளம்பெண். ஆனால் எலிசபெத் மரியாளின் முன் தாழ்ந்து நிற்கிறார். ஏன்? மரியாளிடம் இருக்கும் பதவிக்காக அல்ல, மரியாளுக்குள் இருக்கும் பரம்பொருளுக்காக. இங்கே இறையியல் உண்மை என்ன? மரியாள் கடவுளை படைக்கவில்லை, ஆனால் கடவுள் மனிதனாக பிறக்க தன் உடலை கொடுத்தார். இதுவே வார்த்தை மனு உருவானது என்பதனுடைய அடையாளம் என்பதை அறிந்திருக்கிறோம். மரியாளின் மகத்துவம் கடவுளை படைத்தவர் என்பதில்லை, மாறாக படைத்தவரையே தன் உடலால் தாங்கியவர் என்பதில் தான் இருக்கிறது. இந்த வார்த்தை மனு உருவானது, இன்கார்னேஷன் என்ற மாபெரும் மறைபொருள் இன்னும் ஆழமான பார்வையில் நாம் தியானிக்கலாம். மரியாள் உயிருள்ள ஆலயம், த லிவிங் டபர்னாக்கல். இறையியல் ரீதியாக பழைய ஏற்பாட்டில் கடவுள் எருசலேம் கோவிலில் கருவறையில் தங்கியிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மரியா கருப்பை அந்த கருவறையாக மாறுகிறது. ஒரு ஓவியர் ஒரு படத்தை வரைகிறார் என்றால் அந்த படத்திற்கு ஓவியர் நுழைந்துவிட முடியாது. ஆனால் கடவுள் அந்த ஓவியர் படத்தை உருவாக்குவதற்கு நுழைய தீர்மானித்தார். அதற்கு அவர் பயன்படுத்திய வாசல் தான் மரியா. இயேசுவின் உடலில் ஓடிய ரத்தம் மரியாளுடையது. இயேசுவின் மனித இயல்பு, ஹியூமன் நேச்சர், முழுமையாக மரியாளிடமிருந்து வந்தது. கடவுள் வானத்திலிருந்து குதித்து வரவில்லை, ஒரு தாயின் வழியாக முறைப்படி மனிதனாக பிறந்தார். இதே வார்த்தை சதையானது என்பதை நாம் உணர்கிறோம். மரியாளின் சம்மதம் பிரபஞ்சத்தினுடைய திருப்பு முனையாக அமைகிறது. கடவுள் மனிதனாக மாற தீர்மானித்த போது அவர் மரியாளின் சுதந்திரத்தை பறிக்கவில்லை. முதல் பெண் ஏவாள் இல்லை என்று சொன்னதால் பாவம் வந்தது. புதிய மரியாள் ஆம் என்று சொன்னதால் மீட்பு வந்தது என்பதை மீண்டும் மீண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மரியாள் தன் மனதை மட்டுமல்ல, நம் உடலையும் கடவுளுக்கு கொடுத்தார். 10 மாதங்கள் கடவுளை தன் வயிற்றில் சுமந்த அந்த அனுபவம் ஒரு படைத்தவருடன் கொண்ட மிக மிக உன்னதமான செயல். நாம் ஜெபிக்கும் போது நாம் அம்மாவை மட்டும் கடவுளுக்கு தருகிறோம். ஜெபிக்கும் போது நம் ஆன்மாவை மட்டும் கடவுளுக்கு தருகிறோம். ஆனால் மரியாள் தன் உடல், ரத்தம், சதை, உணர்வு அனைத்தையும் தந்தார். நாமும் நம் உடலை தூய ஆவியார் தங்கும் ஆலயமாக மதிக்க வேண்டும் என்பதற்கு மரியாளுடைய தாய்மையே ஒரு சான்று. இறையியலில் மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட தேவதோகோஸ், அதாவது கடவுளின் தாய் என்ற பட்டம், உண்மையில் இயேசுவின் தெய்வத்தன்மையை பாதுகாக்கவே உருவாக்கப்பட்டது. கடவுளின் தாய் என்பது ஒரு பாதுகாப்பு வேலி. இயேசு யார்? இயேசு பாதி கடவுள் பாதி மனிதன் அல்ல. அவர் முழுமையான கடவுள், முழுமையான மனிதர். மரியாள் இயேசுவின் மனித தன்மைக்கு தாயாக இருந்தால் அவர் கடவுளுக்கே தாயாகிறார். ஏனெனில் இயேசுவை நாம் பிரிக்க முடியாது மரியாளிடம். ஒருமுறை ஒரு அறிஞர் சொன்னார், கடவுளுக்கு தாய் உண்டு என்றால் கடவுள் எவ்வளவு தாழ்மையுள்ளவர் என்று பாருங்கள். உலகை படைத்தவர் ஒரு பெண்ணிடம் பால் குடிக்கவும், அவரிடம் அடி வாங்கவும், கண்டிப்பாக இருக்கவும், அவர் மடியில் தூங்கவும் தன்னை தாழ்த்தி கொண்டார். அந்த தாழ்ச்சிக்கு இடம் கொடுத்தவள் தான் மரியாள். அந்த வார்த்தை நம்ம மனித உருவம் எடுக்க, மரியாவிட வார்த்தை மனித உருவானது போல நின்று நம்மிடம் கடவுளின் வார்த்தை செயலாக மாற வேண்டும். அதுதான் இந்த மே மாதத்தின் நோக்கம். சிந்தனை செயலாக மாற வேண்டும். நாம் பைபிளை வாசிக்கிறோம், வார்த்தையை வாசிக்கிறோம். அந்த வார்த்தை நம் வாழ்வில் கருணையாகவும் உதவியாக மாறும் போது நம் வாழ்விலும் வார்த்தை மனித உருவெடுக்கிறது.
மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தார். தன் நற்செய்திகளை செய்யும் போது இயேசு உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை பாதுகாப்பாரோ அப்படி நாமும் நமக்குள் இருக்கும் இறைவார்த்தையை பாதுகாக்க வேண்டும். மரியாள் கடவுளை படைக்கவில்லை, ஆனால் கடவுள் மனிதனாக வாழ்வதற்கு தேவையான மனிதாபிமானத்தை, ஹியூமனிட்டியை தன் உடலால் தந்தார். கடவுள் வானத்திலிருந்து மண்ணுக்கு இறங்கி வர மரியாளின் கருப்பை ஒரு ஏணியாக பயன்பட்டது. அந்த ஏணியை நாம் வணங்குவது அதன் வழியாக இறங்கி வந்த இறைவனை போற்றுவதற்காகவே. கடவுள் என் உடலில் தங்கும் அளவுக்கு நான் என் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கிறேனா என்பதை இந்த மே மாதம் 8ஆம் நாளில் நான் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். மே மாதம் 8ஆம் நாளில் அன்னை மரியாளின் மிக முக்கியமான குணமான தாழ்ச்சி மற்றும் ஹியூமிலிட்டி, கனிவு குறித்து தியானிப்போம். தாழ்ச்சியும் கனிவும் அவருடைய குணநலங்கள். விளம்பரம் இல்லாத வாழ்வு வாழ்ந்தார். நான் ஆண்டவரின் தாய் என்று தெரிந்தது மரியாள் தம்பட்டம் அடிக்கவில்லை, மாறாக எலிசபெத்துக்கு பணிவிடை செய்ய சென்றார். நாம் ஒரு சின்ன பதவி கிடைத்தால் கூட பேனர் வைக்கிறோம், கட் அவுட் வைக்கிறோம், பார்ட்டி வைக்கிறோம். ஆனால் மரியா அமைதியாக தொண்டு செய்தார். கனிவான இதயம். ஆண்டவரின் தாய் என்னிடம் வர என்று எலிசபெத்து வியக்கும் போது மரியாள் உடனே ஆண்டவரை என் ஆன்மா ஏற்றி போற்றுகிறது என்று புகழ்ச்சியை தன் பக்கம் இழுக்காமல் கடவுளின் பக்கம் திருப்புகிறார். அமைதி. மரியாளின் வாழ்வில் வார்த்தைகளை விட அமைதியே அதிகமாக இருந்தது. அந்த அமைதிதான் அவர் இறைவனோடு உரையாடினார். அன்னை மரியாளின் அமைதி என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, வார்த்தைகள் இல்லாத நிலை அல்ல. அது இறைவனோடு உரையாடும் ஒரு ஆழமான மொழி. விவிலியத்தில் அன்னை மரியாள் பேசிய வார்த்தைகள் மிக குறைவு. சுமார் 7 முறை மட்டுமே அவர் பேசியதாக பதிவாகிறது. ஆனால் அவருடைய அமைதி உலகிற்கு மிகப்பெரிய செய்தியை கொடுக்கிறது. இதை நாம் நம்மோட ஆழமாக தியானிக்கலாம். உன்னுடைய இதயத்தில் இருத்தி தியானித்தல், the contemplative silence. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19:51 ஒரு அழகான வாக்கியம் வரும். மரியாள் நிகழ்ச்சிகள் எல்லாம் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அதான் சத்தம் இல்லாத ஜெபம் செய்தார். இறைச்சலால் நிறைந்தது உலகம். ஆனால் மரியாள் தன் வாழ்வில் நடந்த மர்மங்களை, மங்கள வார்த்தை முதல் சிலுவை வரை யாரிடம் போய் விவாதிக்கவில்லை, அழவில்லை, புலம்பவில்லை. அவர் அதை தம் இதயத்தில் கொண்டு வந்து சென்றார். அமைதி என்பது கடவுள் பேசுவதற்கான ஒரு வெற்றிடம். நான் பேசிக்கொண்டே இருந்தால் கடவுள் பேசுவதை நாம் எப்போது கேட்போம்? மரியாள் தன் அமைதியால் கடவுளுக்கு தன் இதயத்தில் இடம் கொடுத்தார். இன்று நாம் சின்ன பிரச்சனை என்றாலும் உடனே சமூக வலைதளங்களில் பகிர்கிறோம் அல்லது மற்றவர்களிடம் புலம்புகிறோம். மரியாளின் அமைதி நமக்கு கற்றுத்தருவது பிரச்சனைகளை மனிதரிடம் பேசிவிட அமைதியில் இறைவனிடம் பேசுங்கள். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய பலம். சிலுவையடியில் மௌனமாய் நின்றார். இயேசு சிலுவையில் தொங்கும் போது மரியாள் அங்கே கதறி அழுது ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை, அவர் நின்றார் என்று யோவான் கூறுகிறார். அது நிற்றல் என்பது விசுவாசத்தின் உச்சம். மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை கூறுகிறேன். எலிசபெத் மரியாளை புகழ்ந்த போது மரியாள் ஆமாம் நான் தான் அந்த பெரியாள் என்று சொல்லவில்லை. அந்த புகழ்ச்சியை அமைதியாக ஏற்று கடவுளுக்கு புகழாரம் திருப்பிக் கொடுத்தார். ஒரு முறை உருவானவர் சொன்னார், அம்மாக்கள் பேச்சு நிலை வீடே அதிரும். ஆனால் அன்னை மரியாள் அமைதியாக இருந்ததை உலகத்தில் அதிர வைத்தார். அவர் வார்த்தைகளால் போதிக்கவில்லை, தன் வாழ்வாளும் அமைதியாலும் போதித்தார். இறைவார்த்தை கருவான இடம் அந்த அமைதிதான். இறையாளர் சொல்லுவார்கள், மரியா தன் செவிகள் வழியாக இறைவார்த்தை உள்வாங்கி தன் அமைதியில் அதை தியானித்து தன் கருப்பைகளை சதையாக்கினார் என்று. ஒரு விதையை மண்ணுக்குள் புதைத்து வைத்தால் அது இருட்டிலும் அமைதியிலும் தன் முளைக்கும். சத்தம் போட்டால் செடி வளராது. அதுபோல இறைவார்த்தை மரியாளின் அமைதி என்னும் கருப்பையில் வளர்ந்து இயேசுவாக உருவெடுத்தது. நம் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் நாம் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதிக பேச்சு நம் சக்தியை வீணாக்கும். அமைதியை நம் ஆன்மீக சக்தியை சேமிக்கும். அமைதி நம்முடைய ஆன்மீக சக்தியை சேமிக்கும். புண்ணிய சிலுவை யோவான் கூறுவார், தந்தை ஒரு வார்த்தையை தான் பேசினார், அது அவருடைய மகன். அவர் அதை முடிவில்லாத அமைதியில் தான் பேசினார். நாமும் அந்த அமைதியில் தான் அதை கேட்க முடியும். மரியாள் அமைதியில் இருந்தபோது கடவுள் அவரிடம் பேசினார். அந்த உரையாட சொற்களானது அல்ல, அது இரு இதயங்களின் பரிமாற்றம்.
மே மாதத்தில் 8ஆம் நாளில் நாம் மரியாவிடம் கேட்க வேண்டிய வரம், தாயே, தேவையில்லாமல் பேசுவதை குறைக்கவும், என் இதயத்தில் அமைதியில் மகனின் குரலை கேட்கவும் எனக்கு கற்றுத்தான். தாயே, தேவையில்லாமல் பேசுவதை குறைக்கவும், என் இதயத்தின் அமைதியில் உன் மகனின் குரலை கேட்கவும் எனக்கு கற்றுக்கொடும் என்று கேட்போம். 1 மணி நேரம் உங்கள் செல்போனை தூக்கி எறிந்துவிட்டு அன்னை மரியாளைப் போல அமைதியாக இருக்க தயாரா நீங்கள்? அந்த அமைதிதான் ஆண்டவர் உங்களோடு பேச காத்திருக்கிறார். ஆனா இந்த ஆலயத்திலேயே செல்போன் தான் நிறைந்திருக்கிறது. வேதனை. பாடற்குழு, பீடம், எல்லா இடத்திலும் செல்போன் நிறைந்து இருக்கிறது. செல்போன் புனிதமானதா? செல்போன் புனிதமானதா? இந்த வணக்க மாதத்தில் நோக்கம் மரியாளை கடவுளாக வணங்குவதல்ல, மரியாளைப் போல கடவுளை அன்பு செய்ய கற்றுக்கொள்வது. குடும்ப ஜெபமாலை இந்த மே மாதத்தின் முக்கிய நோக்கம் சிதறக்கிடக்கும் குடும்ப உறவினர்களை ஜெபமாலை வழியாக ஒன்றிணைத்து ஒன்றாக ஜெபிக்கும் குடும்பமாக ஒன்றித்திருக்கும் நிலை. என் ஆண்டவர், ஏன் அவரிடம் போகிறோம் என்று கேட்பார்கள். ஒரு சிறிய நகைச்சுவையாக சொல்லலாம். ஒரு மனிதர் சொர்க்கத்துக்கு போனார். அங்கு பார்த்தால் அவருக்கு பிடிக்காத ஒரு நபர் முன்னரே அங்கே உட்கார்ந்து வந்தாராம். அவர் பேதுருவிடம் கேட்டார், இவர் எப்படி உள்ளே வந்தார்? பேதுரு சொன்னார், நானும் கதவை சாத்தித்தான் பார்த்தேன். ஆனா அம்மா மரியா பின்வாசல் வழியாக அழைத்து விட்டு விட்டார். இது நகைச்சுவை என்றாலும் அன்னை மரியாளின் இரக்கத்தின் ஆழத்தை காட்டுகிறது. இதை மீண்டும் மீண்டும் நாம் சொன்னாலும் அதுதான் வாழ்வியல் உண்மை. மரியாள் ஒரு ஆக்டிவ் மதர். அவர் சும்மா உட்கார்ந்து செவிப்பவர் அல்ல, தேவை அறிந்து ஓடுபவர். மரியாள் ஆண்டவரின் தாய் என்பதால் நமக்கு என்ன லாபம்? உறவினுடைய நெருக்கம் உண்டாகும். கடவுள் என்பவர் வானத்தில் எங்கோ அமர்ந்திருப்பவர் அல்ல, அவர் நம்மை போல ஒரு தாயின் கருப்பையில் வளர்ந்தவர். இதன் மூலம் கடவுள் மனித குலத்தோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கார் என்பது புரிகிறது. மரியாளின் தாட்சி நமக்கு ஒரு பாடம். அதிகாரம் வரும்போது பணிவு வர வேண்டும், பதவி வரும்போது சேவை மனப்பான்மை வர வேண்டும். மரியாளின் இந்த ஆண்டவரின் தாய் என்ற அந்தஸ்து அவரை தலைக்கணம் கொள்ள செய்யவில்லை, மாறாக அவரை தாழ்மையான ஊழியராக மாற்றியது. எனவே இந்த மே 8ஆம் நாளிலே அன்னை மரியாளிடம் கேட்போம், தாயே, உமது மகனை இயேசுவை என் இதயத்தில் தங்க என கற்றுக்கொடு. எலிசபெத்தை போல மற்றவர்கள் என்னிடம் வரும்போது என்னிடம் இருக்கும் நான் என்கிற அகந்தை விட்டுவிட்டு இறைவனின் அன்பை பிரதிபலிக்க எனக்கு வளர்த்தார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, உடல் சார்ந்த அர்ப்பணிப்பை கொடுப்போம். மரியாள் தன் ஆன்மாவை மட்டுமல்ல, இரத்தம், உடல் அனைத்தையும் இறைவனுக்கு கொடுத்தார். நாமும் உடலை தூய ஆவிய தங்கும் ஆலயமாக மதித்து இந்த மே மாதத்திலே பூக்களாக அர்ப்பணிப்போம். அதிகம் பேச்சு அதிகம் சக்தியை வீணாக்கும். அன்னை மரியாளை போல அமைதியை கடைபிடித்து இறைவனை நமக்குள் பழக்க உதவும். மரியாளுடைய பரிந்துரையால், மரியாள் வழியாக இயேசுவிடம் செல்வது என்பது ஒரு குழந்தையின் கையை பிடித்து தந்தை முன் நிறுத்தும் தாயின் செயலை போன்றது. எனவே உடல் சார்ந்த அர்ப்பணிப்பு கொடுப்போம், அமைதியின் வலிமையில் வாழ்வோம், அன்னையின் பரிந்துரையால் வாழ்வடைவோம். மரியே வாழ்க.